வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, ஐயா இந்த நல்லதை எதிர்பார்த்ததே நீங்கள் தான். இதற்கான அதிர்வலைகளை கொண்டதும் நீங்கள் தான். இதை நீங்கள் ஈர்ப்பதால தான் இது போன்ற நல்ல பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்கள் கண்ணில் பட்டுட்ருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதனோட சேர்த்து இந்த நம்முடைய பதிவுகளும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, செய்யக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமே காரணம். ஆகையால் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நல்லதை ஈர்க்காமல் விட்டுறாதீங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடாதீங்க. இங்கு இதையெல்லாம் செய்துட்டு இன்றைக்கி புலம்புறவங்க தான் நிறைய பேர். ஆகவே கடவுள் கொடுத்த இந்த நேரத்தை நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறி வாழ்வில் என்னென்ன அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்குள்ளே நல்லது கொண்டு வர முடியுமோ அவ்வளவும் நல்லது கொண்டு வந்து இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க. இந்த பதிவு மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, ஒரே வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தால் என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு, இனிமே என்ன நடக்க போகுது, என்னென்ன விதிமுறைகளை இந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான கணிப்புகள். ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். இதில் நீங்கள் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நம்ம பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் வேண்டவே வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளும் இந்த ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நல்லது எங்கே இருந்தாலும் அதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். இதை நான் சும்மா நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. இதனுடைய உண்மையான மாற்றத்தை நீங்கள் நேரடியாக லைஃப்பில் பார்ப்பீங்க. இதுவரை அப்படி பார்த்தவங்கனால தான் இன்றைக்கி 11 லட்சம் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கோம். ஆகவே புதிதாக காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு இப்போ இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருச்சோ, அதே போல தான் நம்ம கையால் முதல்ல நம்ம தயாரித்து கொடுத்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் கண் திருஷ்டி, இனி நல்லதே நடக்கும் கண் திருஷ்டி சாம்பிராணி, நல்லதே நடக்கும் கண் திருஷ்டி சாம்பிராணி நம்ம கையால் தயாரித்து முதல்ல நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலும் நமது நல்லதே நடக்கும் கண் திருஷ்டி சாம்பிராணி போய் சேர்ந்துருக்கு. நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தான் நான் இந்த சாம்பிராணிக்கு பேரே நல்லதே நடக்கும் கண் திருஷ்டி சாம்பிராணின்னு வச்சுருக்கேன். ஆகவே வாங்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா, அந்த நல்ல அதிர்வலைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் வாங்குங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. அவங்களா கேட்பாங்க, அவங்களா வாங்குவாங்க, தொடர்ந்து வாங்குவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்க. இதை நான் ஏதோ வார்த்தைகளில் சொல்லலை. இதை உண்மையாக உணர்ந்தவர்கள் இன்னை வரைக்கும் திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகையால் இத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக நம்ம கையால் தயாரித்து கொடுத்த இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னும் சில நாட்களில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்க போகுது, எல்லா கடைகள்லையும் கிடைக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், அது நீங்கள் கொடுத்த ஆதரவினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான். இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்றதை இங்கே யாராலையுமே தடுக்க முடியாது. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பர், இப்போதைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஷோரூமில், மளிகை கடையில், எல்லா இடத்துலையும் நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். ஐயா எனக்கு ஒரு நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே 9345397997 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்களுக்குள்ளே வருவோம். மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மாற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன. நம்மளுடைய பதிவுகள் ஃபேமஸ் ஆனது காரணமே என்னென்னா இந்த விதிமுறைகள் தான். நம்ம கொடுத்த விதிமுறைகள் பலரது வாழ்வில் இதுவரை காணாத, அவர்கள் வாழ்க்கையில் விடை கிடைக்காத கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்துருக்கு. இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கன்னு. மீனம், விருச்சிகம் ஒரு பக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் மீனராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்கிற உடல் ரீதியாக பிரச்சனையை பார்த்துட்ருக்காங்க. மருத்துவ செலவுகள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆஸ்பத்திரி போகாத நபர்களோட இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி போய் நின்று டோக்கன் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ உள்ளாக இருக்கிறீங்க. மனதளவில் ஒரு பயமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் விருச்சிக ராசிக்காரங்க ஏகப்பட்ட டென்ஷன், ப்ரெஷர், வார்த்தைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கி கோபத்தை இவங்க மேலே காட்டிகிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிற விருச்சிக ராசி, இது மீன ராசிக்காரங்க மேலே. ஐயா, மீனம், மீன், விருச்சிகம், தேல் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள்.
அந்த வார்த்தைகள் அப்படியே தேள் கடிச்சா எப்படி வலிக்கும் அப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. இந்த நேரத்தில் தயவு செஞ்சு வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க, கட்டுப்பாடோட பேசுங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் சில மாற்றங்களை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லதை பார்க்கலாம். ஏன்னா இங்கே மனிதனுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா கிரக நிலைகளும் நல்லது கொடுக்கறதே இல்லை. பல தடைகளையும் தாமதத்தையும் சோகத்தையும் அந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் எப்படி ஒரு மனிதன் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறான், அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வரான்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு தற்பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒருத்தருக்கு பிரச்சனை வருது, ஒரு தாக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னாவே மற்ற எந்த விஷயத்துலையும் அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. கரெக்டாக நான் சொன்னேன்னா மீன ராசிக்காரர்களால் இப்போ எந்த விஷயத்தில் உங்களால் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதுலேயுமே கிடையாது கான்சன்ட்ரேஷன். மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியல மீன ராசிக்காரங்களால். இந்த பக்கம் விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் பாருங்கள், இவங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே தீப்பொறியாக மாறுது. சாதாரணமாக பேசக்கூடிய, அதுவும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய காலகட்டம் அப்படின்றனால நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்க மீனராசிக்காரங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க, கோபத்துக்கு இடம் தராதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மிக கடுமையானதாக இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களையே அறியாமல் ரொம்ப கடுமையாக பேச ஆரம்பிக்க போகிறீங்க. அதனுடைய ஆரம்பம் தான் இப்போல்லாம். இதை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த காலகட்டம் இந்த தகவல் உங்கள் காதுக்கு வருதுனாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றனால தான். அப்படி இருப்பவர்களுக்கு தான் அவர்கள் அடுத்த எதிர்காலத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கான தகவல்கள் முன்கூட்டியே அவங்க காதுக்கு வரும். ஏன்னா அவர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி இருக்குது. அப்போ இந்த பதிவை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நான் சொல்வது என்னென்னா, வார்த்தைகளில் கவனம் தேவை. யார்கிட்டே அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டம் பொறுமை தேவை. மீனராசிக்கார நண்பர்களே, நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், அவசரப்பட்டு கொடுக்கக்கூடிய பணம், அவசரப்பட்டு நீங்கள் ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த அவசரம் என்ற ஒரு விஷயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை அப்படியே காலை பிடிச்சி வெடுக்குன்னு வாரி விட்டுரும். நீங்கள் அப்படியே கீழே தலை குப்புற உழுகிற மாதிரி பண்ணிடும். தயவு செஞ்சு அவசர முடிவுகள் இந்த நேரத்தில் வேண்டவே வேண்டாம். இன்னொரு பக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான். இந்த 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தையும் வீம்பையும் பிடிவாதத்தையும் உங்களுடைய அந்த அவசர வார்த்தைகளை அள்ளி வீசுவீங்களா, அதெல்லாம் தயவு செஞ்சு மீனராசிக்காரங்க பக்கம் வீசாதீங்க. ஏனென்றால் இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி குழப்பமாகவும் வீக்காகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் இந்த வார்த்தைகளையோ அல்லது சண்டை பிரச்சனை வாக்குவாதம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் மீனராசிக்காரங்க வீக்காவாங்க. அப்போ அது தேவையில்லாத உடல் ரீதியான மன ரீதியான அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக விரிசல்கள் மீனராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் அது எந்த உறவு முறையில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி மீனராசி விருச்சிக ராசி இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மீனராசி விருச்சிக ராசி இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி எந்த உறவு முறையில் இருப்பவர்கள் மீனராசி விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் இருந்தாலும் அங்கு விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளிடையே விரிசல்கள், குடும்பத்தினிடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னங்க வாய்ப்பு இருக்குன்னா, இதுக்கு காரணமாக இந்த 2 ராசியில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பிரச்சனைகள் சண்டைகள் வருதுன்னா இந்த 2 ராசியில் யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் அங்கே சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அங்கே ஒரு விளைவு, ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அமைதியை கடைபிடித்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மீனராசி விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் குறிப்பாக இந்த பக்கம் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோபத்தின் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உங்களை சுற்றி சில எதிரிகள் உருவாவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருதுன்றப்ப நீங்கள் இதை சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம். அதனால தான் இந்த கணிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மீனம் விருச்சிகம் இதிலிருந்து எல்லாம் மீண்டு வரணும்னா இந்த காலகட்டத்தை எப்படிங்க எங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறது? அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு மோசமான காலகட்டம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களும் இருக்குது. ஆனால் இதையும் பெஸ்ட்டாக மாற்றிக்கிறது தான் உங்களுடைய திறமை. அப்போ இந்த நேரத்தில் வழிபாடுகள் முறையாக இந்த ராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா அமாவாசை தினத்தன்று, சரிங்களா, அமாவாசை தினத்தன்று மீனராசி விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேத்துக்குன்னா ஒரு 4 பேத்துக்குன்னா ஒருத்தருக்காவது உணவு அன்னதானத்தை செய்யுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த சில நாட்களில் எப்படி நல்ல மாற்றம் வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் மனதார தானங்களை செய்ய வேண்டும். இதை செஞ்சால் நல்லது கிடைக்கும்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தர் பசியில் கஷ்டப்படுறாங்கன்னா அது உங்களுடைய இயல்பாக இருக்கணும். நீங்கள் உதவி செய்கிறது இயல்பாக இருக்கணும். அந்த தானத்தை நீங்கள் அதுவும் குறிப்பாக அமாவாசை தினங்களில் செய்வது இந்த நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த 2 ராசிக்காரங்க ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ராசிக்காரங்க ட்ராவல் பயணம் ஒரே ஒன்றா நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறேங்க அப்படின்னா அங்கே வந்து பயணத்தில் கவனம் தேவை. அங்கே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோ வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டோ அந்த பயணத்தில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன், பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது அமைதியாக மௌன விரதம் இருந்துட்டு போங்க. பேசாமல் மௌன விரதமாக அமைதியாக போங்க. இதுதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா அங்கே பயணத்தில் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கான கவனத்தை பயணத்திலிருந்து வேறு பக்கம் திசை திருப்பிடும். இது வந்து யாருக்குமே நல்லதில்லை. அப்போ இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைத்து பித்திருக்களை வழிபடுங்க. இந்த காலகட்டம் மீனராசிக்காரங்க பித்திருக்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும், மனரீதியான அமைதியை கொடுக்கும், குழப்பத்திலிருந்து தெளிவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக நான் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐயா தயவு செஞ்சு இந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்க, நெகட்டிவான விஷயங்களை பற்றி யூடியூப்லையா ஃபேஸ்புக்கில் எங்கே நெகட்டிவான விஷயங்கள், ஒரு விஷயத்தை கேட்டால் என் மனசு பதப்பதைக்குதுப்பா, இந்த விஷயத்தை பார்த்தா எனக்கு உள்ள நடுங்குதுப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஒதுக்கிடுங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது நியூஸில் வந்தாலும் சரி, அது தயவு செஞ்சு இந்த நேரத்தில் ஒதுக்கி வைங்க. ஏன்னா இது உங்களிடையே இன்னும் உங்களை வீக் ஆகும், இன்னும் உங்களை மன ரீதியான மாற்றம். ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாமே மொபைல்லே வந்துருச்சு. எல்லா விஷயத்தையும் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கிராமத்துக்குள்ளே மிக ஏழ்மையான கிராமத்தில் இருந்தாலும் இங்கே நீங்கள் வேர்ல்டு வைடாக என்ன நடக்குதுன்றதை நம்மளுடைய மொபைல்லே பார்த்துடலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் அதுதான் நம்மளையும் இன்றைக்கி ஆட்டு வச்சுட்டு இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ இது மொபைல் தானே, பேசுகிறதுக்கு தானே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்த ஒரு இயந்திர சாதனங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே கட்டுப்படுத்தி இன்றைக்கி இந்த மொபைல் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன்னு மீன ராசிக்காரங்களும் தெரியும், விருச்சிக ராசிக்காரங்களும் தெரியும். இந்த அதிகமாக மொபைலுடைய பயன்பாடு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முன்னெல்லாம் இருந்ததை விட இப்போ அதிகமாக மொபைல் எடுத்து அதை தேடுறது, இதை பார்க்குறது, அதை பார்க்குறதுன்னு உங்களுடைய தேடல் இந்த மொபைல்கிட்ட இருக்குது இப்போ. ஆனால் இந்த மொபைல் தான் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்க இருக்குது. என்னென்னா அந்த மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்க போகுது, தூக்கமின்மையை இன்னும் அதிகரிக்க போகுது, அதில் தேவையில்லாமல் நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மனதை இன்னும் பதிக்க வைக்க போகுது. இதையெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பதிவை பார்க்க இந்த 2 ராசிக்காரங்க இனி மொபைலை என்ன தேவையோ பேசுகிறதுக்கு மட்டும் எடுங்க. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமு அல்லது யூடியூப்லேயே போனாலும் நல்ல வீடியோக்கள் ஏதாவது பார்க்குறதுனா பாருங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு தேவையற்ற பதிவுகள், இந்த கோஸ்ட் சம்மந்தமான பதிவுகள், அப்புறம் அமானுஷ்யம் சம்மந்தமான பதிவுகள் மற்றும் இந்த அங்கங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சண்டைகள், பதபதைக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துருங்க. இது நீங்கள் செய்திகள் தானே அப்படின்னு கேட்டாலும் அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் ஒரு தூக்கமின்மையையும் ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திடும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். இந்த விஷயங்களை இந்த நேரத்தில் உங்கள் காதில் போட வேண்டியது நம்ம கடமை. அதனால் உங்கள் காதில் நான் போட்டேன். இனி நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் இதை பதிய வைத்துக்கொண்டு இதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது இது புத்திசாலித்தனம். சரிங்களா? அதே போல் நான் சொன்ன மாதிரி காகத்திற்கு தினமும் உணவு வைத்து பித்திருக்களை வழிபடும் பொழுது இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும். தடைகள் தாமதங்கள் இதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. இவை நீங்கும். ஐயா, இந்த மீனம் விருச்சிகம் 2 ராசிக்காரர்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் தயவு செஞ்சு இவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் யாருக்கிட்டையும் போய் சொல்யூஷன் கேட்காதீங்க. இதை பண்ணாதீங்க. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஒருவேளை இந்த 2 ராசிக்காரங்களாலேயே வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வருதுங்க, இவங்க எதையாவது ஒன்று பேசி நோண்டி விட்டுட்டே இருக்காங்க, எதையாவது ஒரு சண்டையை பண்ணி விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா சரி, எதுவாக இருந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே சரியான நேரத்தில் உட்காந்து சரியாக பேசி அதை சரி பண்ணிக்கோங்க. இதை என்னைக்கு 4 செவறுகளை தாண்டி இந்த விஷயங்கள் வெளியே செல்கிறதோ அது பல மடங்கு பெருசாக மாறி தான் இன்னொருத்தர்கிட்ட போகும். அங்கே பல வார்த்தைகள் சேர்க்கப்படும், அங்கே பல கதைகள் உருவாக்கப்படும், அங்கே பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போயிடுவாங்க. ஆகையால் இந்த நேரத்தில் ரகசியங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ரகசியம்னா என்னென்னா உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். ரகசியத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க. வெளியில் எதையும் லீக் ஆக விடாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு
மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்த்து மற்றவர்களுடைய பார்வைகள் உங்கள் மேலே விழுந்து அது தேவையில்லாத கலக்கத்தை ஏற்படுத்திடும். குலதெய்வ வழிபாடு, இந்த 2 ராசிக்காரர்களும் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. ஐயா முடிஞ்சா, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சா இதை பண்ணுங்க. என்னன்னா, இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தம் ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இல்லைனா 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது ஒருத்தராவது, வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது எழுந்து அன்றைய காலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு விளக்கேற்றி, இனி வீட்டில் நடப்பவை யாவும் இனி நல்லதே நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த நேரம், இந்த டைமு, இந்த காலகட்டம் மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க 2 ராசிக்காரர்களும் எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்கள் நல்ல அதிர்வலைகளை உள்ளே கொண்டு வரீங்களோ அங்கெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் எந்த நெகட்டிவான விஷயத்துலையும் மொபைலில் கூட எதையும் நெகட்டிவாக பார்க்காதீங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்போ நீங்கள் எதையெல்லாம் சேகரிக்கிறீர்களோ, எந்தெந்த அதிர்வலைகளையெல்லாம் சேகரிக்கிறீங்களோ இவையெல்லாம் தான் உங்களுக்கு நாளைக்கு நல்ல, அதாவது இதுதான் முதலீடு. இப்போ இந்த நேரத்தில் முதலீடு இதுதான். உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். எப்படியெல்லாம் விதைக்கிறீங்களோ அப்படி தான் நாளைக்கு முளைக்க போகுது. குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் 7.5 சனியினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாமே காத்திருக்கு. இனி அந்த கட்டங்களில் எல்லாம் நீங்கள் உடல் ரீதியாகவும் தெம்பாக இருக்கணும், மன ரீதியாக. ஏன்னா இந்த நேரம் தான் மீனராசிக்காரர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மிக முக்கியமான பதிவுகள். மீனராசிக்காரங்க மட்டும் இல்லை, மீனராசிக்காரங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் மிக முக்கியமான பதிவுகள் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவுகள் தான். ஏன்னா இவர்களுடைய தாக்கங்கள் நிச்சயமாக மீனராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இவர்களுடைய தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வேலையில் பிரச்சனைகள் வர்றது, வருமானத்தில் பிரச்சனைகள் வர்றது, அந்த கடன் பிரச்சனை, திடீர்னு இத்தனை வருஷமாக எனக்கு கடனே இல்லைங்க, இன்றைக்கி வாரம் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் வருது. இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி இந்த கெட்டது எதுவும் உங்கள் பக்கம் நெருங்காமல், ஐயா இந்த காலகட்டத்திலையும் நல்லதை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சக்தி வாய்ந்த மனிதன். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சிருவீங்கன்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு மனிதன் தனக்கான அந்த மோசமான காலகட்டத்திலும் கிரகநிலைகள் கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலும் அவன் நல்லதை ஈர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அந்த மனிதன் எல்லா காலகட்டத்திலையும் நல்லதை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் முயற்சி பண்ணி நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுங்கன்றதான் நானும் சொல்கிறேன். அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறுறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். அதனால தான் சொல்கிறேன், அதுதான் இங்கே உண்மையான விஷயங்கள். அதுதான் உண்மையிலுமே ஒரு மனிதனை இயக்குவதே அதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை செயல்படுத்த நினைக்கிறீர்களோ, எதை பற்றி யோசிக்கிறீர்களோ, எந்த நபர்களோட சேர்றீங்களோ, இதுதான் நாளை உங்களுடைய எதிர்காலமாக மாறப்போகுது. இதுதான் நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் இதை சார்ந்து தான் இருக்க போகுது. இதில் எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. கடவுள் கொடுத்த வாழ்க்கை இப்படி தான் இயங்குகிறது. இதுதான் ஃபார்முலா. இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆகவே மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, இந்த 2 ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம கொடுத்த, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் கொடுத்த இந்த கணிப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஐயா இந்த காலகட்டம் நம்முடைய சேனல்லேருந்து இந்த குறிப்பாக மீனம், இந்த சிம்மம், இந்த விருச்சிகம்னு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பதிவுகளை தவறாமல் பார்த்துருங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல நேரம் நடக்கிறப்ப, நல்ல காலகட்டம் இருக்கிறப்ப நம்ம பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இந்த தடுமாற்ற காலத்தில், சோதனை காலத்தில், குழப்ப காலத்தில் நீங்கள் அதை எப்படி உங்கள் பக்கம் வசமாக்கி கொள்கிறீர்கள், எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த காலகட்டத்தில் எப்படி நல்லதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த பதிவுகளை நீங்கள் தவறாமல் பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா சில நபர்கள் என்னங்க 20 நிமிஷம் பேசுகிறீங்க, 25 நிமிஷம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்தாண்ட போய் கேம் விளாடுவாங்க. 2 மணி நேரம் கேம் விளாட்றது, இன்ஸ்டாவில் போய் ரீல்ஸ் மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்க்குறது, சேட்டிங் பண்ணுறதுன்ட்டு நேரத்தையும் காலத்தையும் அதுக்கு அவங்க டைம் போகிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்படி நாம் பேசக்கூடிய இந்த விஷயங்களை லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள், ஜோதிடம் மட்டும் கிடையாமல் ஜோதிடத்தினுடைய கணிப்புகளோடு சேர்த்து வாழ்க்கைக்கான மிக முக்கிய கணிப்புகளையும் நம்ம கொடுக்கறது, இது அவங்களுக்கு பெருசாக தெரியறதில்லை. ஆகையால் தான் நம்ம பதிவுகள் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஐயா அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதனை நல்லது அடையாது. ஏன் அடையாதுன்னா அந்த காலம் அப்படி தான், இந்த காலம் அப்படிப்பட்ட காலம்தான். ஏன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சுற்றி இருக்குது, அதில் நடுவில் கொஞ்சம் தான் நல்லது இருக்குது. இப்போ 9 பேர் 10 பேர்த்தில் 9 பேர் நல்லவங்க, ஒருத்தன் கெட்டவனா பரவாயில்ல. இங்கே 10 பேர்த்தில் 9 பேர் கெட்டவங்க, ஒருத்தர் தான் நல்லவங்க. அப்போ யார் மெஜாரிட்டி? கெட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க.
அப்போ நல்லவங்க கம்மியாக இருக்காங்கன்றப்ப அந்த நல்ல விஷயங்கள் ஒருத்தன் கண்ணில் படுறதே கஷ்டம். அந்த நல்லது அவனை வந்து அடைவது இன்னும் அதை விட ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அதை அடைந்து விட்டீர்கள் என்றால், நல்லது உங்களை நோக்கி வர வச்சிட்டீங்க அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய சக்தி உலகத்திலேயே எதுவும் இல்லை. அதுதான் இறைவனுடைய அருள், அதுதான் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி, அதுதான் விதியை மதியால் வெல்லும் தருணம். ஆகையால் இவை யாவும் இப்போ ஏன் உங்கள் கண்ணில் இந்த பதிவு பட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்காக தான், நீங்கள் நல்லதை அடைவதற்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கு தெரிஞ்ச மீன ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.